உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்காக தான் ஐஸ கொண்டு வர சொன்ன. உன் சூடான ரத்தத்தை தணிக்கணும் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எப்ப மணி அடிக்கணும் பாய்? அடிக்கலாம், சீக்கிரமே அடிக்கலாம். போன் எடுக்க போறீங்களா இல்ல இவங்களை தவிக்க விடலாமா? ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லு. நீ சொல்லு, என்ன சொன்னாலும் கேக்குறோம். முதல்ல உள்ள இருக்கிற ஹோஸ்டேஜஸ் வெளியில அனுப்பு. சரி, இவங்க ஒவ்வொருத்தரா நான் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஆனா உயிரோட இல்ல. போனாமா? இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. உன் டிமாண்ட் என்னங்கறத சொல்லு. புத்திசாலி, உனக்கே தெரியும் நாங்க மக்களை சிறப்பிடிச்சு வச்சிருந்தா டிமாண்ட் வைப்போம் தெரியும்ல. இங்க பாரு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு. என்னை பத்தி நிறைய நீ கேள்விப்பட்டிருப்ப. நான் எப்படிப்பட்டவன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பல ஸ்கூல்களை எரிச்சிருக்கேன், குழந்தைங்களை சாகடிச்சிருக்கேன். அவங்கள காப்பாத்த வந்த பல பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி பைத்தியகரத்தனமா பண்ணாத, இல்லனா அதை விட பெரிய அடிபிங்க ஏற்படும். இங்க பாரு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. எங்களுக்கு ஹோஸ்டேஜஸோட பாதுகாப்பு தான் முக்கியம். எனக்கும் அதான் முக்கியம். இவங்க பாதுகாப்பா இருக்கணும். அதெல்லாம் உன் கையில தான் இப்ப இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போறியோ அதை தான் நான் பண்ண போறேன். என்னாச்சு பாய்? ஏன் போனை கட் பண்ண? சொன்னல ஜாலியா இருக்கலாம். என்னாச்சு சார்? கட் பண்ணிட்டான் சார். ஒருவேளை அவனே கட் பண்ணிருப்பான். பொறுக்கி என்கிட்ட மைண்ட் கேம் விளையாடுறான். நான் தான் சொன்னல, உன்னோட அழுக்கு படிஞ்ச இந்த கையால என்ன தொடக்கூடாது. நீ என்னோட கண்ணத்துல அறையில லட்சுமி. நீ உன்னையே அரைஞ்சிருக்க. அதை என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. ரிஷியும் அவனோட குடும்பத்துல உள்ளவங்களும் உன்னை ஏமாத்துவாங்க பாரு, அப்ப புரிஞ்சுப்ப நீ. அப்ப இந்த பல்வீந்தர் நினைப்ப நீ. சாப்பாட்டுல நீ விஷத்தை கலக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பழிய உன் மேல போட்டாச்சு. யாருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. மலிஷ்கா உன்னை விரட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீலமும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. மலிஷ்காவோட அம்மா நீ எப்ப சாவன அவ காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அப்புறம் அந்த அத்தைக்காரி, அதான் ரிஷியோட அத்தை, அவ சாமியை வேண்டிக்கிறா. எப்படா இந்த வீட்டை விட்டு போவனா அவ வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் மலிஷ்காவை கொண்டு வர முடியுமா? அப்புறம் நீ யாருக்காக உயிரை கொடுக்குறியா அந்த ரிஷி, அவனும் ரொம்ப பெரிய ஆளு. உன்ன மாதிரி பட்டிக்காட்டு பொண்ண அவன் ஒன்னும் மனசார விரும்பல. எப்படா டிவோர்ஸ் கிடைக்கணும் அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போதும் பல்விந்தர், நீ பேசிக்கிட்டே போற, நானும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ரிஷிய பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். புரியுதா? ரிஷி நல்லவ. அது உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு என் ரிஷிய பத்தி நல்லா தெரியும். அவன் எனக்காக என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவனை பத்தி அடுத்தவன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? மரியாதை இங்க இருந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன தவிர வேற யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. என் கூட நீ வந்தனா உன்னை காப்பாத்த, உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லன்னா நீ தூக்குல தொங்குவே, இல்ல ஜெயில இருப்ப. நல்லா யோசிக்க. எனக்கு தேவை இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தனி ஆள் இல்ல. என் புருஷன் கூட இருக்கான். என் கூட ரிஷி இருக்கான். ஆதாரம் இருக்கோ இல்லையோ அவன் என்ன காப்பாத்துவான். எல்லா கஷ்டத்துல இருந்தும் அவன் என்ன காப்பாத்துவான். அதுவும் நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத அவன் நிரூபிப்பான். போதுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.